Hi everyone, I am Kausalya. இந்த வீடியோவில் நம்ம 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் டேர்ம் 1 யூனிட் 3 மேட்டர் அரவுண்ட் அஸ் பார்ட் 5 பார்க்கலாம். பியூர் சப்ஸ்டன்சஸ் அண்ட் மிக்சர்ஸ், தூய பொருட்கள் மற்றும் கலவைகள். In shops, we find products which are sold with label 100% pure. For common people, pure means unadulterated. Does not contain any cheap or harmful additives. Are they really pure substances as they claim to be? ஷாப்லலாம் 100% பியூர்னு சொல்லி பொருட்கள் விற்கிறத பார்த்துருக்கோம் இல்லையா? மக்களை பொறுத்த வரைக்கும் பியூர்னா கலப்படமற்றது, அதாவது எந்த ஒரு தரம் குறைந்த பொருளையோ அல்லது தீய விளைவுகளை ஏற்படுத்துகிற பொருளையோ அதில் கலக்கலன்னு அர்த்தம். 100% பியூர்னு சொல்லப்படுற பொருளெல்லாம் உண்மையிலேயே அந்த அளவுக்கு பியூரா இருக்கா? For a chemist, the word pure means something else. ஒரு வேதியியலாளரை பொறுத்த வரைக்கும் பியூர் அப்படிங்கிற அந்த வேர்டுக்கான மீனிங்கே வேற. அது என்னன்னு பார்க்கலாம். A pure substance is made up of only one kind of particles. One kind of particles ஆல் ஆனது தான் pure substance. அதாவது ஒரே தன்மையான துகள்களால் மட்டும் ஆனது தான் pure substance, தூய பொருள். Pure substances may be elements or compounds. இந்த பியூர் சப்ஸ்டன்ஸ் எலமெண்ட்ஸாக இருக்கும் அல்லது காம்பவுண்ட்ஸாக இருக்கும். எலமெண்ட்ஸ்னா தனிமங்கள், காம்பவுண்ட்ஸ்னா சேர்மங்கள். எலமெண்ட்ஸ்னா என்ன, காம்பவுண்ட்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். An element is made up of same kind of atoms. சேம் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸால் ஆனது தான் எலமெண்ட், அதாவது ஒரே வகையான அணுக்களால் ஆனது தான் தனிமம். A molecule consists of 2 or more atoms. மாலிகுலில் பார்த்தீங்கன்னா 2 or more atoms இருக்கு, அதாவது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அணுக்களால் ஆனது தான் மாலிகுல். Compound is the substance formed by the chemical combination of 2 or more elements. 2 or more elements சேர்ந்து கெமிக்கல் ரியாக்ட் ஆகி கிடைக்கிறது தான் காம்பவுண்ட், அதாவது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் வேதியியல் சேர்க்கைக்கு உட்பட்டு கிடைக்கிறது தான் சேர்மங்கள். Mixture is a physical combination of 2 or more substances. கலவைங்கிறது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பகுதி பொருட்களை கொண்டது தான் கலவை, மிக்சர். Matter, பருப்பொருள். Anything which occupies space and has mass is called matter. இடத்தை அடைத்துக் கொள்வதும் நிறை உள்ளதும் பருப்பொருள். இந்த மேட்டர் பியூர் சப்ஸ்டன்ஸாகவும் இருக்கு, மிக்சராகவும் இருக்கு. Pure substance is made up of only one kind of particles. ஒரே தன்மையான துகள்களால் மட்டும் ஆனது தான் pure substance, தூய பொருள். Pure substances may be element or compound. An element is made up of same kind of atoms. ஒரே வகையான அணுக்களால் ஆனது தான் தனிமம். Compound is the substance formed by the chemical combination of 2 or more elements. ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் வேதியியல் சேர்க்கைக்கு உட்பட்டு கிடைக்கிறது தான் காம்பவுண்ட், சேர்மம். Mixture is a physical combination of 2 or more substances. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பகுதி பொருட்களை கொண்டது தான் கலவை. இந்த மிக்சர் ஹோமோஜீனியஸ் மிக்சராகவும் இருக்குது, ஹெட்ரோஜீனியஸ் மிக்சராகவும் இருக்கு, அதாவது ஒருபடித்தான கலவையாகவும் இருக்கு, பலபடித்தான கலவையாகவும் இருக்கு. The word homo means same. A mixture which has uniform composition throughout its mass is called homogeneous mixture. You cannot see the particles of homogeneous mixture. For example, salt plus water. கிளாஸில் வாட்டர் எடுத்துகிட்டு அந்த வாட்டரில் சால்ட் ஆட் பண்ணுங்கள். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த வாட்டருக்குள்ளே இருக்கிற சால்ட் பார்ட்டிகல்ஸை நம்மளால் ஸ்பாட் பண்ண முடியுமா? ஸ்பாட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஹோமோஜீனியஸ் மிக்சர். A mixture which has non-uniform composition throughout its mass is called heterogeneous mixture. We can see the particles of heterogeneous mixture. For example, oil plus water. ஒரு கிளாஸில் வாட்டர் எடுத்துகிட்டு அதில் ஆயில் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா
ஆயில் வாட்டர் இது ரெண்டையும் உங்களால் ஸ்பாட் பண்ண முடியும். இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர். Let us consider the following examples. We all eat snacks. Can you identify and mention a few things that are present in a mixture or fruit mixture? You are able to identify the ingredients in them from their colors, appearance or taste. நம்ம எல்லாருமே ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம். இங்கே இருக்கிற மிக்சர் ஆர் ஃப்ரூட் மிக்சரில் இருக்கிற ஏதாவது ஃபியூ திங்ஸை உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? நிறம், தோற்றம், சுவை இதை வச்சு இங்கே இருக்கிற பொருளில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். We mix rice, dal, salt, chilies, pepper, ghee and other ingredients to make pongal. Pongal is also an example for mixture. பொங்கல் செய்கிறதுக்கு ரைஸ், டால், சால்ட், சில்லிஸ், பெப்பர்னு பல பொருட்களை சேர்த்து தான் பொங்கல் செய்கிறாங்க. ஸோ பொங்கலும் ஒரு மிக்சர் தான். Why do we call these as mixtures? Because they are made of two or more ingredients or components that are physically separable. ஏன் இதை நம்ம மிக்சர்னு சொல்கிறோம்? ஏன்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பகுதி பொருட்கள் பிரிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. அதனால தான் இதை மிக்சர்னு சொல்கிறோம். Explore. Can we always see the different components of the mixture with our naked eyes? மிக்சரில் இருக்கிற டிஃப்ரெண்ட் காம்பனண்ட்ஸை நம்மளால் வெறும் கண்களால் பார்க்க முடியுமா? Let us compare the vegetable salad and soda water. In vegetable salad, the individual vegetable can be separated physically. In soda water, we can neither see nor separate the components physically. வெஜிடபிள் சாலட், சோடா வாட்டர் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணலாம். இந்த வெஜிடபிள் சாலட்டில் இருக்கிற வெஜிடபிள்ஸை தனித்தனியாக உங்களால் பார்க்க முடியுது இல்லையா? இது ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பார்க்கவும் முடியும், தனித்தனியாக பிரிச்செடுக்கவும் முடியும். இந்த சோடா வாட்டரில் இருக்கிற காம்போனன்ட்ஸை நம்மளால் தனித்தனியாக பார்க்கவும் முடியாது, இதை பிரிச்செடுக்கவும் முடியாது. சோடா வாட்டர் ஒரு மிக்சர் தான். ஏன்னா இதில் வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு இந்த மாதிரி 2 or more காம்போனன்ட்ஸ் இருக்குது. 2 or more காம்பவுண்ட்ஸ் இருந்தாவே அது ஒரு மிக்சர். இதில் இருக்கிற காம்போனன்ட்ஸ் ஒவ்வொன்றையும் நம்மளால் தனித்தனியாக பார்க்கவும் முடியாது, பிரித்து எடுக்கவும் முடியாது. அதனால் இது ஹோமோஜீனியஸ் மிக்சர். சாலடில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா நம்மளால் பார்க்கவும் முடியுது, இதை பிரித்து எடுக்கவும் முடியும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி இருக்கிற மிக்சர் ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர். Try it yourself. Identify the mixture given in the table below. Write yes for a mixture and no if it's not a mixture. You may also write I don't know and later discuss with your teacher. இங்கே கொடுத்துருக்கிற டேபிளில் இருக்கிறதெல்லாம் மிக்சராக இருந்தால் எஸ்ன்னு ரைட் பண்ணணும், மிக்சராக இல்லைன்னா நோன்னு ரைட் பண்ணணும். ஆன்சர் பார்க்கலாம். போர்வெல் வாட்டர், எஸ் இட்ஸ் அ மிக்சர். காப்பர் ஒயர், no it's not a mixture. Sugar cube, yes it's a mixture. Salt solution, yes it's a mixture. Air is a mixture because it contains oxygen, nitrogen, carbon dioxide, water vapor, noble gases and other gases. ஏரில் ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் வேப்பர் இன்னும் நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்கிறதுனால ஏரும் ஒரு மிக்சர் தான். மில்க் இஸ் ஆல்சோ எ மிக்சர். இட் கண்டைன்ஸ் வாட்டர், ஃபேட், புரோட்டீன் எக்ஸெட்ரா. வாட்டர், ஃபேட், புரோட்டீன்னு நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்கிறதுனால மில்க்கும் ஒரு மிக்சர் தான். லெமன் ஜூஸ் இஸ் அ மிக்சர். சம் ஆஃப் அஸ் லைக் டு ஹேவ் இட் வித் லெஸ் சுகர், while others like to have it with more sugar. But either way, it's still lemon juice, prepared from lemon extract, water and sugar, and is a mixture, though the amount of sugar added is different. Same way, even if we add extra water or lemon extract, it will still be a mixture. A mixture need not have a fixed proportion of components. லெமன் ஜூஸும் ஒரு மிக்சர் தான். ஏன்னா லெமன் ஜூஸில் ஒரு சிலர் குறைவான அளவு சுகர் ஆட் பண்ணுவாங்க, ஒரு சிலர் அதிக அளவு சுகர் ஆட் பண்ணுவாங்க. சுகர் ஆட் பண்ணுற அளவு மாறினாலும் அந்த லெமன் ஜூஸ் செய்கிறதுக்கு
லெமன் எக்ஸ்ட்ராக்ட், வாட்டர், சுகர் இந்த மாதிரி பல காம்பனன்ட்ஸ் தேவைப்படுது இல்லையா? நிறைய காம்பனன்ட்ஸ் இருந்தாவே அது மிக்சர் தான். அதே போல் ஒரு சிலர் லெமன் எக்ஸ்ட்ராக்ட் அதிகமாகவும் வாட்டர் குறைவாகவும் சேர்த்துப்பாங்க. ஒரு சிலர் வாட்டர் அதிகமாகவும் லெமன் எக்ஸ்ட்ராக்ட் குறைவாகவும் சேர்த்துப்பாங்க. அப்படி சேர்த்தாலும் லெமன் ஜூஸ் ஒரு மிக்சர் தான். ஏன்னா மிக்சரில் இருக்கிற காம்பனன்ட்ஸ் இந்த ரேஷியோவில் தான் இருக்கணும் அப்படிலாம் இல்லை. சுகர் அதிகமாகவும் சேர்த்துக்கலாம், குறைவாகவும் சேர்த்துக்கலாம். அதே போல் வாட்டர் அதிகமாகவும் சேர்த்துக்கலாம், குறைவாகவும் சேர்த்துக்கலாம். அந்த ரேஷியோ எப்படி வேணாலும் மாறலாம். ஆனால் அது ஒரு மிக்சர் தான். நிறைய காம்பனன்ட்ஸ் மிக்ஸ் ஆயிருந்தாவே அது மிக்சர் தான். A mixture is an impure substance and contains more than one kind of particles. மிக்சர்ங்கிறது ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரே தன்மையான பார்ட்டிகிள்ஸ் இருக்கிற தூய்மையற்ற பொருள். In the mixture, the components are mixed in any proportion. மிக்சரில் இருக்கிற காம்பனன்ட்ஸ் எந்த விகிதத்தில் வேணாலும் கலக்கப்பட்டிருக்கும். A mixture can be a physical combination of two or more elements. Example, 22 karat gold, which is composed of gold and copper or gold and cadmium. Two or more elements சேர்றதும் mixture தான். For example, 22 karat goldல பார்த்தீங்கன்னா gold and copper or gold and cadmium இருக்கு. It can be a physical combination of two or more compounds. Example, aerated drink which is composed of carbon dioxide, water, sweetening and coloring agents. Two or more compounds சேர்றதும் mixture தான். For example, சோடா மாதிரியான ட்ரிங்க்லலாம் பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், ஸ்வீட்னிங், கலரிங் ஏஜென்ட்ஸ் எல்லாம் சேர்த்துருப்பாங்க. அதுவும் ஒரு மிக்சர் தான். It can be a physical combination of an element and a compound. Example, tincture of iodine is composed of iodine in alcohol. Element, compound இதோட காம்பினேஷனும் மிக்சர் தான். ஃபார் எக்ஸாம்பிள், அயோடின் டிஞ்சர் ஆல்கஹாலில் இருக்கிற அயோடினால ஆனது. டூ ஆர் மோர் எலமெண்ட்ஸோட ஃபிசிக்கல் காம்பினேஷனும் மிக்சர் தான். டூ ஆர் மோர் காம்பவுண்ட்ஸோட ஃபிசிக்கல் காம்பினேஷனும் மிக்சர் தான். எலமெண்ட் அண்ட் காம்பவுண்டோட ஃபிசிக்கல் காம்பினேஷனும் மிக்சர் தான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.